India's central bank has dropped ATM payments ban. Paytm பேமெண்ட் பேங்க் சேவைக்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. பேடிஎம்மினுடைய இன்றைய ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா செமையாக அடி வாங்கிட்டு இருக்கும். எல்லா பக்கமும் பேடிஎம்மை பற்றி பேச்சு அடிபட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா திடீர்னு February 29க்கு பிறகு பேடிஎம்ல இந்த ஃபின்டெக் சம்பந்தமான எந்த விஷயமும் செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேடிஎம் பயன்படுத்தி யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா, என்னுடைய வேலெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை என்னால் எடுக்க முடியுமா, நான் ஃபாஸ்டாக் போட்டிருக்கேனே அது என்ன செய்யும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மார்ச் 11, 2022 பேடிஎம்முக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இதுக்கு மேலேயும் புது கஸ்டமர்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வராதீங்க. ஏன்னா உங்களுடைய செயல்பாடில் நிறைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. ஆடிட்டிங் அப்படிங்கிறத செய்து பார்த்த பிறகு தான் பேடிஎம்மினுடைய பேங்கிங் செக்டாருக்கு இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுது. ஸோ பேடிஎம் அப்படிங்கிற இந்த நிறுவனம் நம்ம இந்தியாவுக்குள்ள கால் பதித்த அந்த ஒரு வரலாறாக இருக்கட்டும், இல்லை ஃபின்டெக் நிறுவனங்கள் இந்த உலகம் முழுவதுமாக பறந்து விரிந்ததாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிபே தான் காரணம். இந்த அலிபே அப்படிங்கிற இவங்க தான் ஃபஸ்ட் டைமாக சீனாவில் டிஜிட்டல் வேலெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அறிமுகம் செஞ்சு நீங்கள் என்ன செய்யலாம், நேரடியாக பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக அலிபே வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு உதாரணத்துக்கு வராங்க. ஸோ இதை பயன்படுத்தக்கூடிய சீனாவினுடைய பல நபர்கள் இந்த அலிபே அப்படிங்கிறது நல்லா இருக்கே அப்படிங்கிறத பேசு பொருளாக மாறும்போது எல்லா இடங்களிலுமே இதே மாதிரியான குட்டி குட்டி ஃபின்டெக் நிறுவனங்கள் அப்படிங்கிறது உருவாகுது. ஃபின்டெக் நிறுவனங்கள்னால் என்ன? நார்மலாக பேங்கிங் செக்டார் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பேங்கிங் செக்டார்லேருந்து சில நிறுவனங்கள் புதுசாக அவங்க பேங்கிங் வேலையை தான் செய்வாங்க, ஆனால் அடிஷ்னல் சாஃப்ட்வேர்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப எளிமையான முறையாக மாற்றி விடுவார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதல்ல பணத்தை நம்ம ஒரு பேங்கில் கொண்டு போடுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ கியூ அப்படிங்கிறது நிற்கணும். ஆனால் இன்றைக்கி பல ஃபின்டெக் நிறுவனங்கள் வந்ததுனாலையும் நிறைய டெக்னாலஜி பேங்கிங் செக்டாருக்குள்ளே நுழைந்ததுனாலையும் ரொம்ப ஈஸியாக செகண்ட்ஸுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடறோம், பணத்தை டெபாசிட்டும் பண்ணிடுறோம். அப்படி டெபாசிட் செய்த பணத்தை நம்மளால் எடுக்கவும் முடியுது. ரொம்ப சுலபமாக ஒரு நபரிடம் இருந்து இன்னொரு நபருக்கு அந்த பணத்தை டிஜிட்டல் வழியாக அனுப்ப முடியுது. ஸோ ஃபின்டெக் நிறுவனங்கள் காலத்தினுடைய முக்கிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பேடிஎம் நுழைந்தது பேங்கிங் வேலைகள் செய்வதற்கு கிடையாது, ஜஸ்ட் பில் பேமெண்ட் செய்வதற்கும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் அப்படிங்கிற பெயரில் தான் 2010 விஜய் சேகர் சர்மா அவர்களால் உருவாக்கப்படுகிறது பேடிஎம். ஸோ பேடிஎம் வழியாக இ-காமர்ஸ் பேமெண்ட்டாக இருக்கட்டும், பில் பேமெண்ட்டாக இருக்கட்டும், ரீசார்ஜாக இருக்கட்டும், இதை நீங்கள் பே பண்ணலாம். அப்படி ரீசார்ஜாக பே பண்ணும்போது உங்களுக்கு இத்தனை ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும், இந்த மாதிரியான கூப்பன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாளடைவில் பேடிஎம் அப்படிங்கிறது பட்டி தொட்டி எங்கும் பரவ ஆரம்பிக்குது. 2010 பேடிஎம் ஒரு நிறுவனமாக இருந்தது. ஆனால் 2021 அதை ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு நம்ம என்ன செய்யலாம், லிஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஸோ 2021 பேடிஎம்க்கு ஹியூஜ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினச்சி அதை ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்த கொஞ்சம் நாட்கள்லேயே பேடிஎம்மினுடைய பங்குகள் அப்படிங்கிறது அடி வாங்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட பேடிஎம் அவங்களுடைய பங்கை நிர்ணயித்த விலையை விட 75% கம்மியாயிட்டே வந்துருச்சு. ஸோ கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறத பேடிஎம் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த நேரத்தில் தான் பேடிஎம் அடுத்ததாக என்ன அறிவிக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு லாபம் எதுவுமே இல்லை, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பேடிஎம்மில் வேலை செய்யக்கூடிய 10% மனிதர்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த 10% மனிதர்களை சும்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேடிஎம் அவங்களுடைய நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக இருக்கக்கூடிய வேலைகளை செய்த பிறகு தான் அதிலிருந்து ஒரு 1000க்கும் அதிகமான நபர்களுக்கு லே ஆஃப் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ மறுபடியும் பேடிஎம் ஒரு சர்ச்சை பொருளாக மாறுது. அப்போ பேடிஎம்மினுடைய கிரெடிபிலிட்டி எங்கெல்லாம் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மார்ச் 2022 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்ததுலேருந்து அவங்களுடைய கிரெடிபிலிட்டி லாஸ் ஆக தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய பேங்கிங் செக்டார்ஸ் இல்லாட்டி இப்போ பேடிஎம்னுடைய ஒரு வேலெட் இருக்கும், 1000 ரூபாயை நீங்கள் ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ இல்லாட்டி ஐசிஐசிஐ பேங்க் இந்த இடத்துல போடுறத விட டைரெக்டாக நீங்கள் யார்கிட்ட போடலாம், பேடிஎம் வேலெட்டில் கொண்டு போட்டு வைக்கலாம்.
ஸோ பேடிஎம் வேலெட்டில் போட்டு வைக்கிறதுனால என்ன லாபம் இருக்க போகுது? ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரியான நிறுவனங்கள் கூட பேடிஎம் என்ன செய்வாங்க, பார்ட்னர்ஷிப்பை அவங்க அக்ரிமெண்ட் வழியாக புதுப்பிப்பார்கள். அப்படி புதுப்பித்த பிறகு நீங்கள் பேடிஎம் வழியாக இந்த மாதிரியான ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இல்லை 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற பல ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ மக்களும் என்ன செய்வாங்க, ஆயிரக்கணக்கான ரூபாயை அவங்களுடைய ஒரிஜினல் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பேடிஎம் வேலெட்டுக்கு மாற்றுவாங்க. ஸோ இந்த பேடிஎம் ஒரு டிஜிட்டல் வேலெட்டாக ஆக்ட் ஆக தொடங்கிச்சு. சொல்லப்போனால் நம்ம பணத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பேங்காக மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை தான் பேங்கிங் செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு விதத்தில் மட்டும்தான் பேடிஎம் நம்முடைய காசை ஹோல்டு பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லா வண்டிக்கும் தேவை. அந்த ஃபாஸ்டாகையும் பேடிஎம் என்ன செய்கிறாங்க, அறிமுகம் செய்கிறாங்க. ஸோ ஃபாஸ்டாகுக்காக நீங்கள் ஒரு 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட்டில் போடுறீங்க, பேடிஎம் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருப்பீங்க. இதே மாதிரி இந்த பேடிஎம் அவங்களுடைய கிளைகளை பேங்கிங் செக்டார் லெவலில் ரொம்ப பெரிய அளவில் விரிவாக்கம் செய்ய ஆரம்பிக்குது. யூபிஐ பேமெண்ட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போதும், பில் பேமெண்ட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போதும், அதனுடைய கமிஷன்ஸ் வழியாக பேடிஎம் கொஞ்சம் கோடிக்கணக்கான ரூபாயை உருவாக்கும் போது பேங்கிங் செக்டார் அப்படிங்கிற இந்த ஃபின்டெக் நிறுவனம் மக்களிடமிருந்து பணத்தை வாங்குறது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய ரெகுலேஷனை மதிக்காமையும் இருந்திருக்கு. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மறுபடியும் 2022 கொடுத்த எச்சரிக்கையை ஆடிட் பண்ணுறதுக்காக 2023, 2024 பல கட்ட ஆடிட் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. அந்த ஆடிட்டில் அவங்க என்னெல்லாம் ரெகுலேஷன்ஸ் 2022 கொடுத்தாங்களோ அதை எதையுமே சரிவர செய்யவில்லை பேடிஎம் அப்படிங்கிறதுனால தான் February 2024 29ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய ஒட்டுமொத்தமான பேங்கிங் அப்படிங்கிறத நிப்பாட்டணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமான பேங்கிங் அப்படின்னா என்ன, புது கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறவங்கள இனிமேல் அவங்க என்ன செய்யக்கூடாது, ஆன்போர்டு செய்யக்கூடாது. அதாவது நியூவாக ஒரு கஸ்டமரை வாங்கன்னு சொல்லி கூப்பிடக்கூடாது. அடுத்ததாக டாப்அப், இப்போ ஃபாஸ்டாகாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய வேலெட்டாக இருக்கட்டும், பேடிஎம்மில் ஒரு 1000 ரூபா இருக்குது, இன்னொரு 200 ரூபா நான் என் வேலெட்டுக்குள்ளே கொண்டு டாப்அப் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இனிமேல் நடக்கவே நடக்காது. சரி, அப்போ இவ்வளோ நாள் என் வேலெட்டுக்குள்ளே, பேடிஎம் வேலெட்டுக்குள்ளே ஒரு 2000 ரூபாய் கிடக்கு அப்படின்னா அதை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நாளைக்கே நீங்கள் அந்த பேடிஎம் வேலெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லலை. நாளைக்கே பேடிஎம் ஃபாஸ்டாக் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய பணம் February 29க்கு பிறகு செல்லாமல் போயிடும் அப்படிங்கிற அது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய பணத்தை அவங்க எங்கே ஹோல்டு பண்ணியிருந்தாங்களோ மறுபடியும் அதே இடத்துக்குள்ளே கொண்டு டாப்அப்போ புது கஸ்டமரையோ எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன். பேடிஎம் அப்படின்னு சொல்லும்போது இது டைரெக்டாக பேடிஎம் அப்படிங்கிற அந்த பிராண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், PPBL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த PPBL அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனமும் அதே மாதிரி 197 கம்யூனிகேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய OCL அப்படிங்கிற நிறுவனமும், இந்த 2 நிறுவனத்துக்கும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. இந்த OCL அப்படின்னு சொல்லக்கூடிய 197 கம்யூனிகேஷன் லிமிடெட் பேடிஎம் பேங்கிங் லிமிடெட் கூட மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னும் சில நிறுவனங்கள் கூடயும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ OCL மீது கண்டிப்பாக இந்தியாவினுடைய ஒரு பார்வை இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. செக்ஷன் 35A படி பேடிஎம்மினுடைய PPBL அப்படிங்கிறதும் அதே மாதிரி OCL அப்படிங்கிற இந்த 2 பேங்கிங் செக்டார் லெவலில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தடை அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த தடையை பற்றி அவங்களுடைய வெப்சைட்டில் பெரிய அளவில் அறிவிப்பை வெளியில் விடலை அப்படின்னாலும் எக்ஸ் தளத்தில் ஆமாம் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்திருக்கு, அதற்கான அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை மட்டும் கொடுத்துருக்காங்க. சரி விக்கி, நான் பேடிஎம்மை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர வேண்டியிருக்கு, இல்லை கொஞ்சம் கேஷ்பேக் வர வேண்டியிருக்கு, இல்லை ரீஃபண்ட் வர வேண்டியிருக்கு, இது எதனாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் February 29க்கு பிறகும் இந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், உங்களுடைய கேஷ்பேக்காக இருக்கட்டும், உங்களுடைய ரீஃபண்டாக இருக்கட்டும், இது எதுவுமே பாதிக்காது. ஸோ அதில் நீங்கள் வரி பண்ண வேண்டாம். புதுசாக February 29க்கு பிறகு உங்களுடைய பணத்தை பேடிஎம் வேலெட்டுக்குள்ளே ஆட் பண்ண முடியாது, ஃபாஸ்டாகுள்ளே ரீசார்ஜ் பண்ண முடியாது, அவ்வளோதான். அதே மாதிரி நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்ட்ஸ் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, புதுசாக உங்களுடைய பணத்தை உள்ள தூக்கி போட முடியாது பேடிஎம் வழியாக. இவ்வளோ திடீர்னு ஒரு தடை விதிக்கிறாங்களே விக்கி அப்படின்னு கேட்டால் இது திடீர்னு விதிக்கப்பட்ட தடை கிடையாது. 2022 வார்னிங்லாம் கொடுக்கப்பட்டது தான். சரி, அப்படின்னா கொஞ்சம் பைப்லைனாக உங்களுடைய பேமெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், ஒரு பேங்கிங் ஒரு ஃபின்டெக் நிறுவனங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜரெல்லாம் பேடிஎம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் எஸ். பைப்லைன் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், நோடல் அக்கௌண்ட்ஸ் ஷால் பி கம்ப்ளீட்டட் பை March 15, 2024 அப்படிங்கிற ஒரு
டைம் லைனும் யாருக்கு கொடுத்துருக்காங்க? பேடிஎம்க்கு கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு எந்த விதமான டிரான்சாக்ஷனும் பேடிஎம்மால் செய்ய முடியாது. ஸோ பேடிஎம் எண்ட் யூசருக்கு கொடுக்குற அந்த கம்யூனிகேஷன் கிடையாது. பேடிஎம் அந்த நிறுவனம் வேறு பல நிறுவனங்களுக்கு டிரான்சாக்ஷன் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே மார்ச் 15, 2024 முடிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ டிஜிட்டல் சர்வீஸை இது பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பேடிஎம் பயன்படுத்தி யூபிஐ பேமெண்ட் நடத்துறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ உங்களுடைய வங்கி பேடிஎம் வழியாக கனெக்டட் ஆகிருக்கும். ஸோ உங்களுடைய வங்கி எப்பவுமே இந்த பேடிஎம்மை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, இல்லை பேடிஎம்னுடைய பேங்கிங் செக்டாரை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொன்னதுனால எந்த பாதிப்புக்கும் உட்படாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக பேடிஎம்க்கு எதிரான வழக்கு, அந்த வழக்கில் பேடிஎம் செய்த சில பிழைகள், அந்த பிழைகள் காரணமாக பேடிஎம் இப்போது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு வந்திருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, எதிலெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, எதெல்லாம் பயன்படுத்தலாம், இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த ஒரு வீடியோ இருந்திருக்கும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள், தோழிகள், தோழர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.